அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் இன்று வெளியாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் டிஆர்பி வெப்சைட்டில் இன்றைக்கி செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே டிஆர்பி வெப்சைட்டில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே சமயத்தில் நிறைய கேள்விகளோடு காத்துட்ருக்காங்க. அதற்கான பதில் எல்லாமே இந்த ரிசல்ட்டில் தான் தெரியும். இதில் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அப்டேட்டு இந்த ரிசல்ட்டில் வழங்குவாங்களா, ரிசல்ட்டோடு சேர்த்து இதுக்கான அறிவிப்பை டிஆர்பி வெளியிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய வினாக்கள் தவறாக இருந்தது. அதுக்கு எத்தனை மார்க் கிரேஸ் மார்க்கு, அதே ஒரு அப்ஜெக்ஷன்ஸும் நிறைய தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அப்ஜெக்ஷனுக்கும் மார்க் கொடுப்பாங்களா, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான விடை இன்றைக்கி தெரிய போகுது. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. தமிழை பொறுத்தவரை பார்க்கும்போது சோஷியல் சயின்ஸ் மேஜர் ஆகட்டும், சயின்ஸ் மேஜர் ஆகட்டும், ரெண்டுத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வினாக்கள் மட்டும்தான் தவறாக இருந்தது. அதுக்கான அப்ஜெக்ஷன் இருந்தது. ஆனால் டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் பார்த்தீங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட், அதாவது தமிழ் லாங்குவேஜ் இல்லாமல் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்கள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, ஸோ அதில் டிரான்ஸ்லேட் பண்ணதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரில. எக்ஸ்பர்ட் கமிட்டி, டிஆர்பியினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல். ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அதே மாதிரி இப்போ வரக்கூடிய இதில் எவ்வளோ ஸ்டார் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் இல்லை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நீங்கள் தேர்வு எழுதும்போது பிஎஸ்டிஎம் ஃபிட் போட்டிருப்பீங்க. அதில் உங்களுடைய டிகிரி மேஜர் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் தமிழ் மீடியத்தில் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, அதே மாதிரி பிஎட் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் +2 வரைக்குமே, பெரும்பாலான நபர்கள் +2 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழில் முடிச்சிருக்கலாம். அதன் பிறகு டிகிரியோ அல்லது பிஎட்டோ இங்கிலீஷ் மீடியத்தில் முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இந்த பேசிஸில் கன்சிடர் பண்ணாக்கா பெரும்பாலான தேர்வு எழுதினவங்களில் 90% நபர்கள் எழுதினவங்களில் ஒரு 10% மட்டும்தான் தமிழ் மீடியத்தில் இதெல்லாம் டிகிரியும் அண்டு இதுவும் முடிச்சு வச்சுருப்பாங்க. பிஎட்டும் தமிழ் மீடியத்தில் முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தமிழில் கொஷின் கரெக்டாக இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் இது எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரில. அதே மாதிரி இந்த குழப்பத்தின் காரணமாக தான் ரிசல்ட் வெளியிடுதல் தாமதமாகுதா, அல்லது எக்ஸாம் வச்சுருவாங்களோ, எக்ஸாமே கேன்சல் பண்ணிவிடுவாங்களா, அல்லது இந்த கிரேஸ் மார்க்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாருக்கும் 10 கொஷின்ஸ் கிரேஸ் மார்க், 10 மார்க் 15 மார்க் அப்படின்னு சொல்லி கிரேஸ் மார்க் கொடுத்து அதாவது மீனிங் மாறாத கொஷின்ஸ், ஒரு வினாக்களுக்கு அதாவது ஒரு எழுத்து மாறுறதுனால அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறாமல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான வினாக்களுக்கு எல்லாத்துக்குமே அது மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. மீனிங் டிஃப்ரெண்ட் ஆகுது இந்த ஒரு எழுத்துனால, அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுக்கெல்லாம் மார்க் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு 10 மார்க் 15 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாஸ் போடுவாங்க, ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக எல்லாருமே காத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிசல்ட் அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ உங்களே போலவே ஆர்வத்தோடு நானும் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ ரிசல்ட்டோட இன்றைக்கி ஈவினிங்கில் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.